சாட்டர்டே எடுத்த மினி விளாக் பார்த்துடலாங்களா? பேக்கரியை டெவலப் பண்ணது போகும் பண்ணு வேணும் வெண்ண வேணும் உசுர வாங்குறாங்க. இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி தான் வீக்கெண்ட் வந்தாலே நம்மளை படாத பாடுபடுத்திடுறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை மைண்டில் ஏற்கனவே யோசிச்சு வச்சுருப்பாங்க. அதை ஒன்றொன்றையும் முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வீக்கெண்டு முடிஞ்சு நாக்கு தள்ளிடும். வீக் டேஸ்லேயாவது நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஏதாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வீக்கெண்டு வந்தால் ஒருத்தர் நான்வெஜ் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு மீனை வாங்கிட்டு வந்து வச்சிட்டாரு. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபேர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணுன்ட்டு அவளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு கிச்சனுக்கே வந்துட்டா. சரி, நாங்களும் இன்றைக்கி எக்ஸ்பெரிமெண்ட் முடித்தாதான் நாளைக்கு போஸ்டர் ரெடி பண்ண கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். லஞ்சு 2 o'clock சாப்பிட்ற பிளானா இல்லை 5 o'clock சாப்பிட்ற பிளானான்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுட்டு என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிவிட்டு நான் வந்து குக் பண்ணிகிட்டே சைட் பை சைடு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா தனியாக அவங்க 2 பேரையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விட்டேன்னா நாளைக்கு கூட முடிக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஃப்ரைடேயில் நானும் பொண்ணும் எக்ஸ்பெரிமெண்ட்டை பிளான் பண்ணி ப்ரோட்டோகால் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டோம். அதை அவங்க அப்பாவை வச்சு அவள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டா. அவள் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸை மெஷர் பண்ணி கொடுக்குறது, அதுக்கப்புறம் அரைச்சி ஜூஸ் எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி பேசிக்கான வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். வீக்கெண்ட் எப்பயும் ஹெக்டிக்காக இருக்கும்னு தெரிஞ்சும் இந்த ரணகலத்துலேயும் உனக்கு ஒரு குதூகலம் கேட்குதாங்கிற மாதிரி நான் வேறு தெரியாமல் இட்லி மாவுக்கு வேறு ஊற வச்சிட்டேன். அதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டே இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அன்றைக்கி ஒரு வழியாக எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சு அவங்க டேட்டாலாம் எடுக்கிறதுக்கு 3:30 ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டோம்.